ஜனநாயகன் படத்துடைய சில காட்சிகள் லீக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நியூஸாக வந்து பரவேற்றிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நானும் வந்து ஓகே என்ன லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக நானும் செக் பண்ணேன். படத்துடைய இன்ட்ரோ சீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸை வந்து லீக் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கே ரொம்பவும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சரி, ஒருத்தரை வந்து எதிர்க்கணும்னு நினச்சிட்டதுக்கப்புறம் அவர் எது மூலியமா வராரோ அது மூலியமா எதிர்த்துக்கோ, அதுதான் தைரியமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு அவருடைய இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அங்கே நீ அவரை தடுத்து நிப்பாட்டணும்னு பார்த்தா அது வந்து நம்ம தான் ஒரு கோழைத்தனத்தை காமிக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் உடனே என்னடா இவ்வளோ தான் பேசுகிற, நீ வந்து அவருக்கு சப்போர்ட்டா? உண்மைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை வந்து நீ எதிர்க்கிறியா, நேராக நின்று எதிர்த்துக்கோ. அது எதுக்கு நீ சுற்றி வளைச்சி வேற ஒரு வழியாக வந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கேள்வியாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி அப்பப்போ படத்தை லீக் பண்ணுறனாலையோ இல்லை ஒரு படத்தை முடக்கி வைக்கிறனாலையோ அவருடைய வசூலை யாராலையும் நம்ம வந்து தடுக்க போகிறது கிடையாது. ஒருவேளை படம் 1 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆனாலும் இல்லை 10 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆனாலும் ஜனநாயகனுடைய வசூல் எவ்வளோ எடுக்கணுமோ அது எத்தனை வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் அதை எடுக்கும். அந்த பவர் தளபதிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீக் பண்ணுறது மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி படங்கள் மூலிமா அவர் எதிர்க்கிறது மூலியமாவோ ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ அதை தான் நான் தளபதி ஃபேன்ஸுக்கு சொல்ல வரேன். ஸோ நான் இதை சொல்கிற மூலிமா ஏகப்பட்ட பேர் கமெண்டில் என்ன திட்டுவீங்க, அது நல்லாவே எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி லீக் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் தானே. ஸோ அது வந்து நம்ம எதிர்க்க தான் செய்யணும். யாரோட படமாக இருந்தாலுமே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்கன்றது சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சீனாக இருந்தாலும் ஒரு செகண்ட் சீனாக இருந்தாலும் லீக் பண்ணால் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது அந்த டேரக்டர், அந்த படக்குழு, அந்த படத்துடைய நடிகர் எல்லாருக்கும் தான் அந்த கஷ்டம் வந்து தெரியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதையும் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்துடைய சீன்ஸ் லீக் ஆகிடுச்சா, சார் நீ பார்த்துட்டே அதை டெலீட் பண்ணிவிடு, இல்லை அதை ஓகே அதை விட்டுருங்க, அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அது ஒரு தடவை பரப்புறது மூலிமா அது ரொம்ப பேருக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம அதையும் வந்து தவிர்த்துடணும். இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த நியூஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய நியூஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்வின். பாய் பாய்.